தம்பி இந்த கேனை தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஏனே? பின்ன சரியில்லாத இந்த கேன் தண்ணியை குடிச்சிட்டு எங்களுக்கு கிட்னில கல் வருதுக்கா, எடுத்துட்டு போப்பா. சரியில்லாத தண்ணியா? டேய் மணி, இந்த தம்பி ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுக்கு கேன் தண்ணி போடுறவர் தான், சரியாதான் போட்டிருப்பாரு. அக்கா நீ புரியாம பேசாத. லேபிளுங்கப்பா. சார் அது வந்து கேன்ல லேபிள் இல்ல, அதுவும் இந்த கேனை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டேய் இந்த கேன்ல என்னடா பிரச்சனை? அக்கா கேனே பிரச்சனை தான்க்கா. கேன் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட நார்மலைஸ் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம வீட்லேயே ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஆனால் இந்த கேன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அந்த கேனை க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது. ப்ளஸ் எசென்ஷியல் மினரல்ஸ் அப்படிங்கிறது அதில் ஆட் பண்ணாமல் வருது. இப்போ சுத்திகரித்து வரக்கூடிய கேன் வாட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் சாப்பிட்றோம். பட் மினரல்ஸ்லாம் இல்லாதப்ப நம்ம கிட்னி நார்மலாகவே ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும். அந்த மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோன்லாம் இல்லாமல் இருக்கும். ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பியோர் ஆர்ஓ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அந்த மினரல்ஸ் ஆட் ஆனால் தான் ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹைஜீனிக்காக அது இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. கேன் வாட்டர் தானே தைரியமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அது எந்த மாதிரியான கேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது.